Isaac sir, for your wonderful presence. பாஸுக்கு தேங்க்யூ. லேட்டஸ்ட் 17 மேக்ஸ் ப்ரோ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப லேட்டஸ்ட். என் சார்பாக இந்த கொடுக்குறத நான் ரொம்ப பெருமை. தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட். என்ன அப்படின்னு கேட்டால், சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உலகம் பூரா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கனடாவில், ஆஸ்திரேலியாவில், துபாயில், சைனாவில், சிங்கப்பூர், மலேசியா அப்படின்னு வேரியஸ் கண்ட்ரியில் சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டோடைய மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால், மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலோடைய சங்க தலைவர் ஐசக் சார் நேரடியாக வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் மாதிரி சென்னை சம்பிரதாவுடைய வரலாற்றில். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி நடக்கிற MOU அப்படிங்கிறது 1100 ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலோட சென்னை சம்பிரதாவுக்கு இன்றைக்கி புரிந்துணர்வு ஒப்பந்தம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஐசக் ராஜ் சார் வந்து மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலோடைய தலைவர், CEO. அவர் கண்ட்ரோலில் 1100 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியாவில் பல ஹோட்டலில் பெரிய பெரிய பொசிஷனில், மேனேஜர் பொசிஷனில் இருக்காங்க. சார் அதில் எல்லாரையுடைய ஸ்கில்லை பார்த்துட்டு அவருடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நமக்கு இங்கே நேரம் வந்திருக்காங்க. நம்ம காலேஜ் எல்லாமே சுற்றி பார்த்தாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதன் மூலமாக இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய MOU சென்னை சம்பிரதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜுக்கும் மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டலுக்கும் இருக்கக்கூடிய இந்த MOU மூலமாக ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியாவில் போய் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் போடக்கூடிய வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, பிளேஸ்மெண்ட்டில் ப்ரியாரிட்டியும் இந்த MOU மூலமாக கிடைக்க போகுது. இதனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக +2 வரைக்கும் இருந்தவங்க சென்னை சம்பிரதாவுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக ஃபாரினை பார்க்க போகிறாங்க. அதில் வெறும் ஃபாரினை பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்களுடைய லைஃப்பில் அதுதான் முதல் ஃபாரின் ட்ரிப்பாக இருந்தாலும் 6 மாதம் அங்கேயே தங்கி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஷெஃபோட அவங்க ஒர்க் பண்ணி அடுத்தடுத்த உயரத்துக்கு போகிறதுக்கான இது ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இந்த 6 மாதத்தில் அவங்க ஹேண்ட்ஸமாக சம் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு வாய்ப்பு சென்னை சம்பிரதா மூலமாக, மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் ஹோட்டல் சங்க தலைவர் மூலமாக, இந்த MOU மூலமாக பசங்களுக்கு கிடைக்குது. அந்த 6 மாதத்தை யார் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட்டில் முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தோம், நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா பெர் மந்த் சேலரி வாங்குகிற பல சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு காலத்தில் ஐடியில் மட்டும்தான் இந்த ஹேண்ட்ஸம் சேலரி கிடைச்சிட்டு இருக்கும் அப்படிங்கிற ட்ரெண்டை மாற்றி இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கு. 2010 நாங்கள் சென்னை சம்பிரதா ஆரம்பிக்கும் போது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அந்தளவு அவேர்னஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுடைய செஃப் அப்படின்னா கிட்டத்தட்ட செஃப் தாமு, பத்மஸ்ரீ தாமு மாதிரியான ஒரு செஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் மெர்சிடிஸ் பெஞ்ச் கார் கொடுத்துட்றாங்க. அவருக்குன்னே தனி ஷூட் கொடுத்துட்றாங்க, ஷூட் ரூமு. சேலரி பார்த்தீங்கன்னா 10 lakhs ப்ளஸ். ஸோ ஒரு ட்ரெண்ட் இப்போ மாறி இருக்கு. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தா ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம்னு பல பேர் அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. அதுக்கு சென்னை சம்பிரதாயில் படித்து முடித்த 31,651 பேர் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இதுவரைக்கும் 31,000 சில ஆயிரங்களில் இருந்த இந்த நம்பர் இன்னைக்கு ஐசக் ராசர் பல விதமான பிஸி ஷெட்யூல். அவரை நான் மலேசியாவில் போய் பார்க்கணுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவு பிஸியஸ்ட் பர்சன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் 9 காலேஜ் நடத்துறதுல எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ 1100 ஹோட்டலில் நடத்தணும்னா எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும். அதனுடைய தலைவர். ஸோ அவர் இங்கே வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. முக்கியமாக ஆலப்போரான் தமிழன் சொன்னது மாதிரி இன்னைக்கு பேன் இண்டியாவே சென்னை சம்பிரதா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சென்னை சம்பிரதாவில் வந்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டும் இங்கே படிக்கிறாங்க. ஸோ சார் கொடுக்குற இந்த வாய்ப்பின் மூலமாக ஆலப்போரான் இந்தியன் சென்னை அமிர்தாயன்
இன்னைக்கு உலகம் பூரா கொடிகட்டு பறக்க போகிறதுக்கான ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. இதை ப்ரெஸ் பீப்புளான நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து கவர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இன்னமும் சில பேர் பல பேர் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலைகிறாங்க. ஏன் லட்சக்கணக்கில் வேலை தேடி அலைகிறாங்க அப்படின்னு கேட்டால், எந்த கோர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற புரிந்துணர்வு இல்லாதனால தான். இது ஒரு நம்ம சமூகத்துக்கு செய்கிற சேவையாக படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கு பதிலாக படிக்கும் போதே வேலையை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்கனவே சென்னை சமரதம் மூலமாக கிடைச்சிருக்கு. இனிமேல் அந்த வாய்ப்பு நேஷனல் லெவலில் இருந்தது, ஹியர் ஆஃப்டர் இன்டர்நேஷ்னல் லெவலில் 1000+ ஸ்டூடெண்ட் பெர் இயர் போகக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதில் ஒவ்வொரு மீடியாவுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் அப்படின்னு நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். இவ்வளோ பெரிய பிஸிக்கு இடையிலையும் ஐசக் சார் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இதுக்கெல்லாம் யார் காரணமானா, நம்மளுடைய சென்னை சமுதாய குழுமத்தினுடைய முக்கியமான அங்கத்தினரான என்னுடைய அண்ணனான மதிப்புக்குரிய கலையரசன் சார் தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டில் கேட்குறாங்க, மலேசியாவில் பேசாமல் நீங்கள் இந்தியாவில் இருந்துருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட அவ்வளோ ஒரு பிரியம், எவ்வளோ வேலைகள். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டர்பனர் கலையரசன் சார், நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நடத்துகிறார். இருந்தாலும் அங்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸில் இருக்கிறத விட என் கூட இருக்கிற நேரம் தான் அதிகம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா சாற்றை நான் ஆரம்பத்திலேருந்தே கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலேருந்தும் பல விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இந்த நிகழ்வு மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் சேலரி மட்டும் இல்லை, அவங்களுடைய லைஃபே பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர்ஃபுல்லாக மாற போகிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனிமேல் வரக்கூடிய டெஸ்டிமோனியல் ஐசக் ராஜ் சார் மூலமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மீடியா மூலம் மிக விரைவில் நம்ம செலிப்ரேஷனை ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் மதிப்புக்குரிய ஐசக் ராஜ் சார் இருந்து. தேங்க்யூ வெரி மச் மீடியா பீப்புள். தேங்க்யூ. And Ninjil Kudiyakum Chennai, we love from Malaysia. Thank you again, first of all, to our chairman, Mr. Bhuminathan, amazing man with boundless energy. Net 6-7 o'clock porom, still crowd, lot of crowd waiting. So we took about half an hour just to go through. And also Miss Banu, another amazing woman with boundless energy, our dean, Mr. Suryan, all the lecturers, principals of Amita Group, ladies and gentlemen, press and media. Thank you again. Bit about Malaysian Association Hotels. Malaysian Association Hotels is the National Hotel Association. We deal with our tourism ministry. We are 52 years old, set up in March 1974. So Malaysian Hotel Association, cuma our association lah. We are the voice for our government, our hoteliers in Malaysia. And we have about 1,100 members in Malaysia and growing. Mainly 3-star, 4-star and 5-star hotels, and spread throughout 13 chapters, 13 states, Chennai and the Marriott. So we have Kuala Lumpur, Sabah, Sarawak, Kedah and all that. Alright, and it's a big privilege. I'm the CEO for the past 3 years. Right? Why Amirta Hotel Management College here? Why? Because before I was CEO, I was a GM of a 5-star hotel. 8 to 10 years ago, நம்ம சென்னை அமிர்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வருவாங்க இன்டர்ன்ஷிப் த்ரூ மிஸ்டர் காலை தான். நான் ஜிஎம் இருந்தேன், அவர் வருவார். ஸோ ஹி வில் கம் பிகாஸ் we take students from not only India, we take from Indonesia, Philippines. So அப்போ Malaysian hotel ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணிச்சு. The last 10 years very fast growth. So Mr. Kalai, through Mr. Kalai, I have because my hotel, the last hotel was 5-star hotel, Palace of Golden Houses, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைண்ட்ஸில் பெரிய ஹோட்டல், 5-star ஹோட்டல், எல்லாம் ஃபிலிம் ஸ்டார் எல்லாம் அங்கே தான் வருவாங்க. அந்த கபாலி மூவி ஷூட்டிங் நம்ம ரஜினிகாந்த் சார் அங்கே தான் ஷூட்டிங் ஃபார் 3 months. ஸோ பெரிய ஹோட்டல். அண்ட் த கிங்ஸ், நம்ம கிங் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஃபங்க்ஷனும் அங்கே தான். பெரிய பால்ரூம், த பிக்கஸ்ட் பால்ரூம் இன் மலேசியா. ஸோ ஐ வாண்டட் குவாலிட்டி ஸ்டூடெண்ட். மிஸ்டர் கலை சொன்னார்,
don't go anywhere. I would get Amita Group. அப்போ வந்து Amita Group, honestly I don't know, 10 years ago. So 10-20 student. After that every year அவர் வர மாட்டாரு, நான் கால் பண்ணுவேன், சார் இப்போ staff stand பண்ணுவீங்கன்னு. So that's how I started. I'm glad to say that I found out many of the students are now managers, not only in India, overseas as well. So it gives me great pleasure. Chairman சொன்னாரு, they were trying to get me for the past 2 months. I was very busy because election ஓடுச்சு, state election, national election. இப்போ தான் 2 months ago முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிச்சுட்டு. ஸோ சொன்னார், அப்புறம் கொஞ்சம் மன வருத்தம், பிகாஸ் எவ்ரி டைம் இப்போ வரீங்க I say ரிலாக்ஸ் சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. அப்புறம் சொன்னேன், சார் இது சென்னை அமிதா குரூப்யா, நான் ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் நம்ம பண்ணாட்டி யார் பண்ணணும்னு. I say okay, book my ticket ன்னு சொல்லிட்டேன். So finish, I straight away came, okay, put all my schedule behind and here I am. And I like to highlight, yesterday போனேன், so ஒரு டூர் கொடுத்தாங்க Mr. Banu and all that, and I was so amazed by the standards, the creativity and the passion. Hotel na passion, you know, it's not like other work மாதிரி இருக்குது. Because hotel we work very long hours, we work எல்லாம் holiday பண்ணா நம்ம வேலை செய்யணும், it's very difficult, so passionate, you know. So I saw in them when I went into the hotel management group when I was 24 years old. நான் பார்த்தேன், through these kids I saw. So அப்பயே சொல்லிட்டேன், I fell in love already, send பண்ணுங்க. So with this, actually MOU லாம் பரவாயில்ல, வேணாம், it's just on paper, we have been this one, but we will ink the MOU today. And I think I will get about 1,000 students across. நேற்று இன்டர்வியூ பண்ணிட்டோம், ஒரு 30 students எல்லாம் wanted to come. So we are working out within the process, documentation and all that. ஒரு 2 மாசம் இருக்கும், they will come to our 5-star hotels for 6 months training, lodging, uniform, meals and about allowance மட்டும் ஒரு 24,000-25,000 rupees. அப்புறம் ஓவர் டைம்லாம் கணக்கு இல்லை. So they will have a good time with international exposure, and is for the students, the sky is your limit. After that, you know, with the international exposure, and they will come back and finish their degrees, and the sky is the limit for them. Okay, with that, thank you very much. I give it back the mic to Mr. Chairman. சார் சொன்னது மாதிரி சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, 6 months இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் 1000 பேருக்கு மேலே. அதில் ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த 6 months ட்ரைனிங் போயிட்டு திரும்பி வரும்போது 1.5 லட்சம் ரூபா ஸ்டைஃபண்டோட வருவாங்க. பெர் மந்த் 23,000 to 25,000 ஸ்டைஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு பிக் அமௌண்ட்டு. 6 மாதம் ட்ரைனிங்லேயே அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால் 1.5 lakhs. ஸோ அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு வர்றதுக்கான வாய்ப்பு. பணத்தை விட எக்ஸ்பீரியன்ஸ், அதை விட பிளேஸ்மெண்ட். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதை அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஈவெண்ட்டோடைய ஒரு நோக்கமாக இருக்கும். ஸோ இப்போது ஹாப்பி மூமெண்ட்ஸ், அந்த 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் வருஷம் மலேசியா போகிறதுக்கான ஒரு எம்ஓஇக்கான ஒரு விஷயங்கள் உங்கள் முன்னாடி இப்போது நடக்கும். எஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை மொத்தம் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஹோட்டலில் உள்ளே என்ட்ரானோடனே ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரூம் எல்லாம் ரெடி பண்ணுறது ஹவுஸ் கீப்பிங், அதே மாதிரி நமக்கு நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய F&B சர்வீஸ், நம்ம என்ன ஆர்டர் பண்ணாலும் கொடுக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷன், இது மேஜர் 4 டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இவங்களை எல்லாம் இன்டகிரேட் பண்ணக்கூடிய சூப்பர்வைசர், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப், மேனேஜர் கேட்டகரி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே சென்னை சமுதாயிலேருந்து ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஸ்கில்டாக இருக்காரோ, ஸ்ட்ரென்த்தனாக இருக்காரோ, பேஷனாக இருக்காரோ, அவர் முதல் மாதம் மலேசியாவில் போய் ட்ரைனிங் பண்ணும்போது தெரிஞ்சிடும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர் எக்ஸ்பர்ட். அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல் அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒரு சில பேருக்கு கை நல்லா வேலை செய்யும், ஒரு சில பேருக்கு அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இருக்கும். ஃபாரின் ட்ரைனிங்கோடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய செலிபிரிட்டி, வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டியை பார்க்க முடியும்,
நிறைய அப்டேஷன் அங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு லெவல் குஷன் சொல்லுவோம், வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் அந்த 6 மாதம் முடித்து வரும்போது அவங்களுக்கு மற்ற எல்லாரையும் விட கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும், நிறைய கற்றுக்குவாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன்லேருந்து, இந்த பாடி லாங்குவேஜில் அவங்களுடைய ஏர்னிங்ஸே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, எல்லா காலேஜ்லையும் கிடைக்கிறது இல்லை. சென்னை சம்பிரதாயில் அது கிடைக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய இத்தனை வருஷத்தோடைய டைப், இத்தனை வருஷம் நாம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய குவாலிட்டியான ஸ்டூடெண்ட், அதனால் இந்த டைப் சாத்தியமாகுது. அதாவது ஃப்ளோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்துச்சு, இங்கே இருக்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜை விட நம்ம டிஃப்ரென்ஷியேட் படுத்தி காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் டொமஸ்டிக் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஆரம்பித்தோம். வாட் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேன் இண்டியா பிராண்டாக சென்னை சம்பிரதாயம் இந்த வருஷத்துலேருந்து மாறி இருக்குது. டெல்லியில் கேம்பஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் ஆஃப்டர் மலேசியா, சிங்கப்பூர், யூஎஸ் இப்படி அந்த மாதிரி கண்ட்ரியை தாண்டி இன்னும் நிறையா கண்ட்ரிகளுக்கு நம்மளுடைய மாணவர்களை அனுப்பணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த எக்ஸ்பான்ஷன். Afternoon everybody, media. சார் கேட்ட மாதிரி why? Because நம்ம காலேஜ் வந்து அகாடமிக்காக நல்லா ஒரு 3 years நல்லா கற்றுக் கொடுக்காங்க. They come there and the practical aspect on the job straight. Like chefனா chef, அவங்க வந்து லேர்னிங் இல்லை, ஷெஃப் சேர்ந்து 5-star ஹோட்டல் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். There's a minimal chance for mistakes and all that. So this is quite a high pressure 5-star because celebrities, kings, prime ministers, அப்புறம் மலேசியாவில் அதிகமாக கான்ஃபரன்ஸ்லாம் செய்வோம், மைஸ் மீட்டிங், இன்சென்டிவ், கன்வென்ஷன், எக்ஸிபிஷன். இப்போ நெக்ஸ்ட் 2 months சென்ட் பண்ணும்போது இந்த 5-star பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் செய்வோம். ஸோ தீஸ் அ வெரி குட் எக்ஸ்போஜர்ஸ் த 6 months there. ஸோ செஞ்ச மாதிரி 4 departments இருக்குல்ல, இது தே ஃபீல் தே ஆர் அக்காஸ்டம் டு, தே லைக் ஓகே culinary chefனா chefலேயே. ஸோ தே கம் பேக், தே டூ தி எக்ஸாம், தே நோ என்ன டிபார்ட்மெண்ட்டில் போகலான்னு. பிகாஸ் ஹோட்டல் கொஞ்சம் வேறு மாதிரி. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னால் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேயே போயிடலாம். அப்படியே கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ரூம் டிவிஷன், அப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜர், ஜிஎம்ல ஆயிடலாம். ஸோ that's where they find their niche. என்ன வாட் ஐ வாண்ட் டு பிகம். இப்போ வந்து அமிர்தா எல்லாம் ஜெனரலாக கொடுத்துட்றாங்க, எல்லாம் ஜெனரல் ஹோட்டல் எல்லாம் எக்யூப் பண்ணிடுவாங்க. ஸோ த internship is very important, the next level of career, sir. Thank you. Okay. Students, from where you get the type 2, 3, rural, how urban, how ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்துலாம் வர்றாங்கன்னு சார் கேட்குறாங்க. நம்மளுடைய சென்னை சம்பிரதாயில் களியக்காவிலிருந்து சென்னை வரைக்குமே வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேரியஸ் ஏரியாஸ் இருந்தாங்க. களியக்காவிலின்னு சொன்னது கேரளாவுடைய பார்டர், களியக்காவிலி தாண்டிட்டோம்னா கேரளா வந்துடும். ஸோ அது மாதிரி பட்டி தொட்டி எல்லாம் இருந்து நிறைய மாணவர்கள் வர்றாங்க. அவங்க இடத்துலையே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் இருந்தாலும் அதை விட்டுட்டு ஏன் இங்கே வர்றாங்கன்னா, சென்னை சம்பிரதாயத்துக்கு வந்தால் தான் அந்த எக்ஸ்போசர் கிடைக்குது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்மகிட்ட மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அலுமினி 31,651 பேர் ஏற்கனவே பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது. எங்கே போனாலும் எந்த மேஜர் ஸ்டார் ஹோட்டல் போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட். மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கே 125 வருஷத்தில் முதல் முறையாக 3 தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஒரே காலேஜ் நம்ம சென்னை சம்பிரதாயம்னா, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம். நம்மளுடைய குவாலிட்டி கல்னரி ஒலிம்பிக் ஜெர்மனிலேயே நாம தான் கோல்டு மெடல் அப்படிங்கிறது நம்மளுடைய குவாலிட்டி எந்தளவு இருக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் விட வேறு யார்கிட்டையுமே இல்லாத ஒன்று என்னென்னு கேட்டால், கிட்டத்தட்ட ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஃபெசிலிட்டி இருக்குமோ அந்த இன்ஃப்ரா நம்மக்கிட்ட மட்டுமே இருக்குது. ஏன் அந்த ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்கூலில் போய் மாதிரி ஒரு இடத்துல படிச்சுட்டு ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாங்கன்னா பயப்படுவாங்க. அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டையே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக 7 ஸ்டார் ஹோட்டலாக கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுனால தான் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாத்துலேயுமே பிரில்லியண்ட்டாகவும் ஃபஸ்ட்டாகவும் இருக்குது. சார் பேசலாமா? ப்ளீஸ் சார். ஓகே சார், இது 2010 சென்னை அமிர்தா நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்தோம். நம்ம விஷன், அதாவது நம்ம மாணவர்கள் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை
மாற்றி அமைக்கணும், அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி இது ஆரம்பிச்சிது. ஆனால் ரொம்ப கடுமையான உழைப்பில் இன்றைக்கி நல்ல பேர் நம்மளுக்கு, நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் நிறையா இந்த 36 பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கோன்னா பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. ஆல்ரைட், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நல்ல பேரோடு இருக்குன்னு சென்னை அமிர்தா பல நாட்டிலேருந்து வந்து இங்கே படிக்க போகிறாங்க. இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்கோம், நேபாள்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, மலேசியாலேருந்து ஸ்டூடெண்ட் வந்து இங்கே படிக்க விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இப்போ வந்து சென்னை அமிர்தா பேர் டாப்பில் இருக்குது. முன்னே வந்து ஆரம்பிக்கக்குள்ளே மாணவர் முடிச்சோம் நாங்கள் தான் போய் ஹோட்டல் தேடி அவங்களுக்கு போட சேர்க்கணும். இப்போ வந்து தேவையில்லை. ஹோட்டல், மேரியட் ஹோட்டல், ஹில்டன் ஹோட்டல், ஹயாத் எல்லாம் வந்து இப்போ என்னையே பார்க்குறாங்க மலேசியாவில். ஓகே, இப்போ ரீசன்ட்லி மேரியட் குரூப் நியூசிலாண்டில் ஓகே 200 பேர் வேணும் சார் அப்படின்னு என்னை மலேசியாவில் பார்த்தாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து பார்த்தாங்க. ஸ்பெயின் அடுத்தது இப்போ நான் போனோன்னே ஸ்பெயின் வந்து பார்க்குறாங்க. ஏற்கனவே ஜெர்மனியில் வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். ரைட், நீங்கள் பாருங்கள், இவங்க எல்லாம் இதான் சென்னை அமிர்தாவில் அவ்வளோ குவாலிட்டியான ஸ்டூடெண்ட் உருவாக்குறாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஹோட்டலுக்குலாம் அவங்க நம்பிக்கை வந்துருச்சு இவங்க மேலே. இப்போ நம்ம தேடி போகிறதில்ல, அவங்க நம்மளை தேடி வராங்க. படிக்கிறதுக்கும் சரி, வேலைக்கும் சரி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, இவ்வளோ பேர் வெளியூர்லேருந்து இவங்க படிக்க ஆசைப்படக்குள்ள நம்ம பிள்ளைங்க இங்கே இருக்காங்களே அவங்கள வந்து இங்கே படிக்க சொல்லுங்கள், வாழ்க்கையில் நல்லா முன்னேற சொல்லுங்கள், நல்லா இருக்க சொல்லுங்கள். நன்றி. ஆக்சுவலாக சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன், ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் இந்தியன்ஸ் தான் வெளியில் போய் ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் படிக்க போவாங்க. இப்போ அந்த ட்ரெண்டு மாறி இருக்கு. நேபாளில் இருந்து, மலேசியாவில் இருந்து, சிங்கப்பூரில் இருந்து, ஸ்ரீலங்காவில் இருந்து, வேரியஸ் கண்ட்ரியிலேருந்து இனிமேல் இந்த வருஷத்துலேருந்து சென்னை சமிர்தாவுக்கு படிக்க வர்றாங்க. ஸோ இனிமேல் நம்ம சென்னை சமிர்தாவில் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட். ஸோ கண்டிப்பாக நாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இன்னும் பல பேருடைய லைஃப்பில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அதில் மீடியாவுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ. For all this is our Chief Operating Officer Bhanumati ma'am, who is untirelessly always working for the betterment of the students. Welcome you ma'am. And next I welcome all the press and the media people, those who have been always supporting Chennai Samrita in all its growth. And also I welcome the parents, the teachers, the faculties, principals, all the non-teaching staff, everybody for this particular special occasion. Thank you.